ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தோழி கீதா எரிமலை சிறகுகளில் இருந்து பேசுகின்றேன். இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மனசுலேருந்து ஒரு கஷ்டத்தை சொல்ல போகிறேன். சுமையை அவங்க மேலே இறக்கி வைக்க போகிறேன். என்னன்னு கேட்டால், ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு மனிதனோ ஒரு நாய் நரி எதுவாக இருந்தாலும் சரிங்க, 1000 சந்தோஷங்களை அனுபவித்தா கூட அது அவங்க மனசுக்கு பெரிய சுமையாக தெரியாதுங்க. ஆனால் ஒரே ஒரு துன்பத்தை அனுபவித்தா அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு இந்த கஷ்டத்தை நினைக்கும் போதே அழுக வருது. நான் இரவு நேரத்தில் கூட சரியாக தூங்க மாட்டேன். ஏதாவது ஒன்று ஞாபகத்துக்கு வந்துடும். கடந்த 10 ஆண்டுகளாக தூக்க மாத்திரை ஒன்று போட்டுக்கிட்டு தான் தூங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா, என் சேனலுக்குள்ளார உள்ளே போயிட்டு எல்லாம் வெறும் இந்த கஷ்டத்தை மட்டும், இந்த வாழ்க்கை பகுதி 5 வரைக்கும் போட்டிருக்கேன். என் வாழ்க்கை கஷ்டம் அந்த 5 பார்த்துட்டு ஒரு சேர போடுங்க. ஆனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, கஷ்டத்தை எல்லாம் தூக்கி போடுங்க, மனநோய் மருத்துவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மனநோயாளி இல்லை. இவ்வளவு கஷ்டங்களையும் சுமந்துக்கிட்டு இவ்வளவு வெளிப்படையாக ஒருத்தவங்க வாழறாங்கங்கிறது ரொம்ப வெற்றிக்குரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஒரு மாரடைப்பு இல்லாமல் நான் ஒரு முறை மாலையப்பனை விருதாசலத்தில் போய் சந்தித்தேன். அவர்கிட்ட நான் என்னை ஒரு சில பகுதிகளை, ஏன்னா ஒரு டாக்டர்கிட்ட ஒரு டோக்கன் போட்டால் ஒரு 10 நிமிஷம் தான், அதில் ஒரு சில பகுதிகளை மட்டும் நான் சொன்னேன். அவர் கேட்டுட்டு இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு சொன்னார், ஏம்மா நீங்கள் இவ்வளோ விஷயத்தோடு இவ்வளோ போல்டாக பேசுகிறீங்களேம்மா. உண்மையிலே அவர் சொன்னார், எனக்கு திருமணம் ஆயிடுச்சுமா, என் வாழ்க்கையிலையும் சரி, என்னுடைய உறவு ஜனங்களையும் சரி, நான் படித்த இடங்களையும் சரி, இந்த மாதிரி ஒரு பெண் என்னோடய சர்வீஸில் இவ்வளவு பிரச்சனைகளோட இவ்வளவு ஒரு போல்டு லேடியை நான் பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மாலையப்பன் என்கிட்ட சொன்னார். இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் தூக்கி போட முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னார். ஆனால் என்னால் தூக்கி போட முடியலைங்க. இது கையில் கட்டின முடிகீர் கிடையாது, காலில் கட்டின கொலுசு இல்லை ஒத்து போட. மனசில் உள்ள வடு, சரிங்களா? தீயினால் சுட்ட புண்ணா உள்ளார் மாறாதே, நாவினால் சுட்ட வடு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி சில வடுக்களுக்கு மருந்து இல்லை. மெடல் மார்க் போட்டால் உடம்புல இருக்கிற காயம் ஆறும், மனசில் இருக்கிற காயம் ஆறாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த துன்பம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் தங்க 98ல் இறந்தாங்க. 2 பிள்ளைங்க, நானும் அவங்களும். விருதாசலத்துலேயே நாங்கள் தான் 48 49 வருஷத்துக்கு முன்னாடி 2 பிள்ளைங்க. இந்த ஊரே எங்களை நின்று பார்த்துச்சு. இப்போ தான் எல்லாம் மாத்திரை போட்டு 3 பிள்ளைங்க 2 பிள்ளைங்கன்னு பிறகுது. அப்போல்லாம் நேச்சராக பேபிஸ் எல்லாமே 2 பிள்ளைங்கிறது ரொம்ப அதிசயம். விருதாசலத்துக்கே நாங்கள் ஒரு அதிசயமான பிள்ளைங்க. அப்போ அவங்க 98ல் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு மாதமாகவே அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அடிக்கடி 2-3 டைம் ட்ரை பண்ணிட்டாங்க, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் அட்டெம்ப்டில் தான் இது பண்ணாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு டைம் தூக்க மாத்திரை வேணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மெடிக்கலில் போய் இப்படியே ஏதோ ஒரு சீட்டை காட்டி கேட்டிருக்காங்க. எப்படியோ ரெடி பண்ணிட்டாங்க ஒரு சீட்டு. அவங்களும் அந்த மாத்திரையை கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இவங்க போய் சூசைடு அட்டன் பண்ண கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு அந்த டாக்டர் வேறு ஒரு மாத்திரையை கொடுத்துட்டாரு. அதாவது உயிர் போகாமல் ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி மாத்திரையை கொடுத்துட்டாரு. அந்த மாத்திரையை இவங்க பல மெடிக்கலில் வாங்கி அதை சாப்பிட்டுட்டு இவங்க வீட்டில் விழுந்து கிடந்தாங்க ஒரு இடத்துல. அப்போ அவங்க கல்லூரியிலேருந்து அந்த பேக்கில் அந்த பர்ஸு எடுத்து, அந்த பர்ஸ்லேருந்து இந்த சீட்டு, இந்த டேப்லெட்டு, அட்டை இதை எடுத்துகிட்டு போயிட்டு, எங்கள் தெருவுலேயே ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க பேர் நான் சொல்லலை. அவர் இப்போ ரிட்டையர்டு, மதுரையில் இருக்கார், ரொம்ப வயசானவர். அவங்கள்ட்ட போயிட்டு இதமாரி தான் இதை போல் சாப்பிட்டுட்ருக்குது அப்படின்னு சொல்லி காட்டினதுக்கு, 1000 மாத்திரை சாப்பிட்டாலும் அது சாகாது இந்த மாத்திரை,
அது பாட்டு சாப்பிட்டுட்டு கிடக்கட்டும், நீ விட்டுடு அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு. இவங்க வந்து வீட்டில் சொல்லிட்டு சிரிக்கிறாங்களாம். இதே போல் சிரிக்கிறாங்க. நானும் தான் அன்றைக்கி இருந்தேன். ஒன்றாவது அதெல்லாம் அது பாட்டு தின்னுட்டு கிடக்கட்டுமே என்ன இப்போது அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும். மே மாதம் இந்த மாதிரி சிரிக்கிறாங்க. ஆனால் அடுத்து ஜூன் மாதத்தில் அவங்க தவறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு விதமாக ட்ரை பண்ணி. இவங்க ஒரு பொண்ணை கொண்டுட்டாங்களா எங்கள் அக்கா. உடனே வந்து எங்கள் அண்ணார் வீட்டில், எனக்கு 3 அண்ணன். இந்த ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவாங்க கிராமப்புறத்தில், வில்லோட வில்லு மோதி நான் வீமனுக்கு பொன் பிறந்தேன். அப்படி வீமனுக்கு தேவி வந்து கூட பிறந்தேன்னா வேப்பங்காயா கசப்பது என்ன, அம்போடு அம்பு மோதி நான் அர்ஜுனனுக்கு பொன் பிறந்தேன். அர்ஜுனனுக்கு அள்ளி ராணி வந்து நான் அரளிக்காயா யானது என்னன்னு. ஆனால் இங்கே யாரும் வர தேவையில்லை, கூட பிறக்கக்குள்ளே எல்லாம் அரளிக்காதான். என் கூட பிறந்தது எல்லாமே அரளிக்காதான். ஒன்று நண்டு வாக்களி, ஒன்று நாதாரி, அந்த மாதிரி. உடனே எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு போயிட்டு ஜாதகம் பார்த்ததுக்கு, நாங்கள் ட்வின்ஸ் இல்லை, அதனால் இதுவும் செத்துரும் கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொன்னதுனால, இது எங்கள் அக்கா ஒரு ப்ளஸ் பாயிண்டாக போச்சு. இது சீக்கிரம் எப்படா கொல்லணும், சொத்துல பங்கு இல்லாமல் போயிடும் அப்படி சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே வராங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் எவ்வளோ கஷ்டங்கள், நான் வந்து ரொம்ப அடிக்கடியில் நான் பட்ட கஷ்டத்துலாம் டெய்லி சூசைட் அட்டன் பண்ணணும். நான் டெய்லிலாம் பண்ணதில்லை, ஒரு 4-5 டைம் தான் பண்ணியிருக்கேன். அது கூட என் சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த 2009 ஃபஸ்ட்டு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொன்னேன் இல்லையா. அப்போங்க நான் வந்து அதுக்கு சூசைட் அட்டன் பண்ணணும் அப்படிலாம் நான் நினச்சதே கிடையாது. நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், படிச்சுட்டு PhD முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். கல்லூரியிலேருந்துட்டு நான் ஒரு நாள் நான் வரேன், என்ன இவங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் என்ன பேசி வச்சுருந்தாங்களோ தெரியாது. அங்கேருந்து வந்து நுழைஞ்சதும் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பசி, மதியானம் பசி, சாப்பிடல. நான் மயக்கம் ஒரு பக்கமாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. வந்துட்டு சைக்கிளை நிறுத்திட்டு புக்ஸ் எல்லாம் ஒன்று டேபிள் மேலே வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு வரலான்ட்டு தோட்டத்து பக்கம் போயிட்டு நான் வரேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, இப்படின்னாங்க, ஏம்மா என்னம்மா சொல்லுக்கிற, என்னம்மா கோபமாக இருக்க அப்படின்னு கேட்டேன். நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க, இன்னும் நீங்களாம் உயிரோடு இருக்கியே அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. இப்போ என்னம்மா அல்லாத மாதிரி நானும் சாகணுமா, நீ அதை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப கோவம். எனக்கு கோவம் மட்டும், அது மட்டும் என்னோடய மைனஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கோவம் மட்டும் ரொம்ப எக்ஸ்டென்ஷன்னாக கோவம் வரும். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி எனக்கு கோவம் வரும் வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நான் சாவதை நீ பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வச்சுருந்தேன். வீட்டில் ஒரு வண்டி வச்சுருந்தேன். அந்த வண்டிக்கு வாங்கின பெட்ரோல், அடிக்கடி பெட்ரோல் இது போக முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன் பாருங்கள். அதை பூரா எடுத்து அந்த தலையில் தான் நான் ஆக்சுவலி ஊற்றிட்டேன். அது தண்ணியை மூச்சு அடிக்கும் இல்லையா, அது கொஞ்சம் அப்படி போகும், அப்போ அப்படியே வாயிலையும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் உடனே இவங்க அப்போ இவங்க தான் தூண்டினது, இவங்க தான் சொன்னது. ஆனால் உடனே குயாமையான்னு கத்தவும் பக்கத்து வீட்டில் ஒரு 6-7 கொடுத்துரும். உடனே அவங்களாம் எட்டி பார்த்தா உடனே விட்டுட்டுன்னு கூடியாந்து கையில் அந்த வத்தி விட்டுலாம் பிடிங்கி போட்டுட்டு மேலே தண்ணி தூக்கி ஊற்றி அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்து வீடே முன்னாடி ஹாஸ்பிட்டல். இந்த எழில் மருத்துவமனைன்னு சொல்லல, இந்த டாக்டர் அப்போ வாடகைக்கு இருந்தார் அந்த வீட்டில். அப்போ வந்து உடனே எங்கள் அக்கா எதிர் வீட்டில் இருந்தாங்க. அந்த வீட்டை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சரி, நீங்கள் பாருங்கள். என்னுடைய வீடு இப்போது இந்த கேட்டு போட்ட வீடு. இது வந்து 2.5 சென்ட் சரிங்களா. இதுக்கு நேர் எதில் தெரியுது பாருங்கள் அந்த மெத்த வீடு, மேலே ஜாலி வச்ச மாதிரி பச்சை கலர் மாதிரி மெத்த வீடு. இந்த வீடு கல்யாண மண்டபம் பெருசு இருக்கும், 8.5 சென்ட் வீடு. இது இப்போ எங்கள் அக்கா வீடுன்னு வச்சுக்கோங்களேன், எழுதி கொடுத்துட்டாங்க. இது நேர் எதிர் வீடு தான் எங்கள் வீடு. இது வந்து எங்கள் அம்மா வந்து என்னுடைய சேவைகளை எல்லாம் பாராட்டி எனக்கு 2.5 சென்ட் தர்மம் பண்ணாங்க. எங்கள் அக்காவோட சேவைகளை பாராட்டி 8 சென்ட் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். எங்கள் எதிர் வீட்டில் எங்கள் அக்கா இருக்கிறாங்க. ஒரு மாதம் நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறதுக்கும் ஒரு மாதம் முன்னாடி, ஒரு மாதம்னா இல்லைங்க, அவங்க வந்து இந்த வீட்டில் குடியிருக்கிறனாலவே சரி, பிள்ளைங்க வந்து நான் கல்லூரிக்கு வேலைக்கு போயிட்டு வரேங்க. என்ன பொய்தீனிக்க 4 ஹவர் 5 ஹவர் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு, ஒரு தனியார் கல்லூரினா எவ்வளோ ஒர்க் லோடு இருக்கும்,
பஸ்ஸில் போகணும் வரணும், எவ்வளோ நமக்கு வேலைகள் இருக்குது, நமக்கு கஷ்டம் இருக்குது. எனக்கு 34 வயசுங்க. அந்த குழந்தைங்க நைட்டு 1 மணிக்கு வாந்தி எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எதிர் வீடு தானே, உடனே ஃபோன் பண்ணுவாங்க. மிஸ்டு கால் தான் கொடுப்பாங்க. ஃபோன் பண்ணால் டீட்டெயில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ஃபோன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தூக்கத்தில் ஏந்து போனோம்னா, தம்பி வாந்தி எடுத்துட்டான், பாப்பா வாந்தி எடுத்துட்டா, இது அள்ளுன்னு சொல்லுவாங்க. வாந்தியெல்லாம் கொஞ்சோண்டுலாம் எடுக்காதுங்க. எவனாவது எதையாவது வாங்கியாந்து நான்வெஜ்ஜு அது இதுன்னு ஃப்ரானு சிக்கன் பீஸுன்னு வாங்கியாந்து எவனாவது கொட்டிடுவான் வீட்டில் தேவையானவனுங்க. அதை பூரா அந்த பிள்ளைங்க தின்னுட்டுங்க முட்டு வாந்தி எடுக்குங்க. நைட்டு 1 மணி வேலைக்கு போகிற பொம்பளை வந்து வீட்டில் தூங்குறேன். அவள் ஒரு தற்கூரி +2 படித்தவ, ஒரு டிகிரி கூட படிக்கல, +2. அவங்க வாந்தி அள்ள மாட்டாங்களாம். அப்புறம் அந்த நேரத்துக்கு நான் தெருவுக்கு வந்து மண் அள்ளிட்டு போய் அதை கொட்டி அதில் அந்த மண்ணை அள்ளி வாந்தி அள்ளி கொண்டாந்து சாக்கடையில் கொட்டிட்டு அந்த இடத்த பெனாயில் ஊற்றி தொடச்சி போட்டுட்டு நான் வரணும். அதேமாரி ஒரு நாள் என்ன ஆகிடுச்சு, அந்த குழந்த வந்து நைட்டு 1 மணிக்கு பால் காய வச்சுருக்காங்க. பால் கேட்டுருந்துருக்கு. நைட்டு 1 மணிக்கு எல்லா பாலையும் காய வச்சுருக்காங்க. யாருக்கு காப்பி போட காய வச்சாங்களோ கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் யாராவது வர வாய்ப்பு இருக்குது 1 மணிக்கு. ஏன்னா புருஷன் வெளிநாட்டில் தான். இந்த பிள்ளை போய் இவங்க அந்த பால் அடுப்புலேருந்து இறக்கி வச்சதும் பாத்ரூம் போயிட்டு வரதுங்காட்டி இந்த குழந்த போய் 1 வயசு பொண்ணு, அந்த பெண் குழந்தையோட ஃபோட்டோ கூட இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த பிள்ளைங்க ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன். 2 பேரும் தான் எங்கள் சகோதரியோட பையனும் பெண் குழந்தையும். இந்த பெண் குழந்தை இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. 2.25 வயசு இருக்கும். இந்த குழந்தை தான் 1.5 வயசு இருக்கும்பொழுது இந்த மாதிரி தண்ணி பட்டு தீக்காயம் பட்டது. இந்த பெண் குழந்தை தான். இவங்க பேர் அபிதா. நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதில் அந்த பெண் குழந்தை அது வந்து அவ்வளோ பெருசில் 1.5 வயசு குழந்தை. அது என்ன பண்ணுச்சு, இந்த பாலை போய் ஆற்றி வச்சுருக்காங்கன்னு நினச்சி இப்படி எடுத்துருக்குங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பக்கம் பூராவும் இதுலேருந்து ஃபுல்லாக ஊற்றிக்கிச்சு. 1.5 வயசு குழந்த நைட்டில் ஒன்று ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருக்கு, உச்சா போயிட்டு பூரா கொட்டிக்கிச்சிங்க. அந்த பால் சுடுபால் பூரா ஊற்றிக்கிச்சு. கொதிப்பால் ஊற்றிங்க. அப்படியே இவ்வளோ பெருசு ஒரு ஆரஞ்சு பழத்தை அப்படியே 2ஆக வெட்டி வச்சா எப்படி இருக்குமோ தோல் அந்த மாதிரி இருக்குங்க. அந்த குழந்தைக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, அப்படியே இருக்குது. அப்புறம் இவன் உடனே அந்த டாக்டர் ஒருத்தர் கிருஷ்ண டாக்டர்னு தெருவிலே இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி பாப்பாவுக்கு இப்படி ஆகிடுச்சின்னா, அவர் நான் மதுரையில் இருக்கேம்மா, பையன் வீட்டில் இருக்கேன், நான் காலையில் வந்துடுவோம்மா, நீ காலையில் நம்ம பார்த்துக்கிறேன், நீ அது வரைக்கும் ஏதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அப்புறம் இவன் எனக்கு ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி இங்கேருந்து போனாக்கா பிள்ளை வந்துங்க இவ்வளோ பெருசு இருக்குதுங்க, கொப்பளமாக கத்துது உயிர் பேர்னு. ஏம்மா என்னம்மா என்ன இப்படி ஆச்சு, என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். இந்தமாரி பாலை கொட்டிக்கிச்சு, இந்தமாரி அந்தாள் வெளிநாட்டில் இருக்கார், வந்தார்னா என்ன பதில் சொல்லுவார், இந்த பொண்ணு எங்கள் அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லுவார், இந்த மாதிரி ஆக்கிட்டேனே நான், என் பிள்ளைய குழன்னு ஆக்கிட்டேனே, தோலை தவறி நடந்து போச்சுன்னா. சரிம்மா ஒன்றும் பதறாத, நீ பிள்ளைய கொடுங்கன்னு சொல்லிட்டுங்க. நான் குழந்தைய வாங்கிக்கிட்டுங்க. குழந்தைய வாங்கி அதை இடுப்பில் வந்து இப்படி வச்சுங்க, அப்படி சாய்ச்சி பிடிக்கணும். ஏன்னா அந்த உடம்பு வந்து நம்ம மேலே பட்டால் கொப்பளம் உடைச்சிடும் அப்படின்னுங்க. அந்த நேரத்துக்கு 1.5 மணிக்கு அந்த குழந்தைய வாங்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஊக்கு கொடுன்னு சொல்லி பெரிய ஊக்கு ஒன்று வாங்கிக்கிட்டு ஒரு துண்டு 2-3 துண்டு கொடுன்னு சொல்லி 2 துண்டையும் இப்படி தோலில் போட்டுக்கிட்டுங்க. இந்த குழந்தைய தூக்கிட்டு நைட்டு 1.5 மணிக்கு நான் இந்த பெண்ணாடம் ரோட்லேருந்து பெரிய கோயில் போகிறேன், பழமல்நாதர் ஆலயம் போகிறேன். போயிட்டுங்க எப்படி போகிறேன், நடந்து போகல, குடு 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 குடுன்னு ஒன்றா இது இந்த வழியை தாண்டி அந்த குழந்தை சிரிக்கும். என்கிட்ட வந்துச்சுன்னா அந்த குழந்தை எப்பயுமே சிரிக்குங்க. குடு 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 இப்படி 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 அது எப்படி அப்படி சொல்லிட்டு நான் ஓடுறேங்க. நான் வெயிட்டான ஆள், 80 கிலோவுக்கு மேலே இருப்பேன், பயங்கரமான வெயிட்டு. இப்படி 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 இந்த குழந்தை சிரிக்குது. அழுததான் விட்டுருச்சு, அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே போயிங்க பழமல்நாதரை கிழக்கு பார்த்த கோபுரத்தில் நின்று கும்பிட்டுட்டுங்க, பழமல்நாதர் ஐயா நான் உன்னை விட்டு போகும்போது இந்த குழந்தை நார்மலாக இருக்கும்னு சொல்லி அந்த கோயிலை சுற்றி வரேங்க. 4 கோபுரம் வாசப்படியில் 4ஆம் கைலாயம். நான் சுற்றி வரேன் ரோட்டில். ஏறக்குறைய 1 கிலோமீட்ரு, 4 கோபுரம் வாசப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏறக்குறைய 1 கிலோமீட்ரு. அப்போ என்ன செய்கிறேன், அந்த கோயிலேருந்து விபூதியை அள்ளி நிறைய அந்த தூண் கொட்டி வச்சுருப்பாங்க. முன்னாடி நந்தீஸ்வரர் இருக்கும், பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும், அதுலேருந்து நிறைய விபூதி அள்ளிக்கிட்டேன். அள்ளி அதை ஒரு துண்டில் போட்டு அதையும் அப்படியே மடித்து இந்த கையில் பிடிச்சிக்கிட்டேங்க. பிடிச்சிக்கிட்டு
அதே மாதிரி தான் குடு குடு குடுன்னு ஓடக்குள்ளேயே என்ன செய்யுது, அந்த ஊக்கால் ஒரு கொப்பளத்தை குத்தி விடுறது, கீழே கொப்பளத்தை குத்தி விடுறது. குத்தி விட்டுட்டுங்க அந்த துணியை வந்து அதை வச்சுக்கிறது. அந்த துணி கயன்னு அந்த தண்ணி அதிலே வடியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த துணியை வந்து அதில் அந்த காயத்தில் வச்சுக்கிறது. வச்சிங்க அப்படியே அழுத்தி விட்டோம்னா அப்படியே இழுத்துக்கும் அந்த தண்ணி. தேங்காய் துண்டு மாரி ஒரு மாதிரி பாஞ்சி துண்டு மாதிரி அதை இழுத்துக்கும். இழுத்துறதுக்கப்புறம் என்ன செய்யுது, விபூதி அள்ளி அதை அப்படியே வச்சு அழுத்தி விட்டுறது. இப்படியேங்க இது வரைக்கும் இந்த கொப்பளத்தை பூராவுமே அந்த தோலை பூரா அப்படியே ஒட்டி கொண்டாந்து கொடுத்துட்டேங்க. அப்படியே ஒட்டி கொண்டாந்து 3:15 மணிக்கு குழந்தைய கொடுத்தேன். மறுநாள் காலையில் அது கிருஷ்ண டாக்டர் வீட்டுக்கு போணுச்சான். என்ன அது இது அப்படின்னாரா. இல்லை சார் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு, கீதா தான் இந்த மாதிரி ஏதோ வைத்தியம் பண்ணி கொடுத்துச்சு. உன் தங்கச்சிக்கு நீ கோயில் கட்டி கும்பிடணும். ஏன்னு கேட்டாக்கா இந்த காயம் குழன்னு ஆகி அது தானாக சீழ் பிடிச்சி உடஞ்சிதுன்னா இது ஒரு பெண் குழந்தை, இதோட உடம்பு பூரா செராயாக வலுவாக போயிருக்கும். இது ஒன்றுமே இல்லை 3 நாளையில் தோல் உரிச்சிக்கிட்டு வழவணும். அதே மாதிரிங்க அந்த குழந்தைக்கு 3 நாளையில் பவுடர் நைசில் பவுடர் போடவே அப்படியே அப்படி பிடிச்சி இப்படி இழுத்தோம்னா சரி அப்படியே சவுத்தாலம் மேலே டீ காயத்து மேலே வரணும். அதே போல் கண்ணாடி பேப்பர் மாதிரி அப்படியே உரிச்சிட்டு வந்துருச்சுங்க. குழந்தையோட உடம்புல ஒரே ஒரு இதுதான் இருக்கும். என்னன்னு கேட்டாக்கா இந்த ஸ்கின்னு ஒரு கலராக இருக்கும், இந்த ஸ்கின்னு ஒரு கலர் லைட்டான கலர் மாற்றம் தான் இருக்கும். வேறு ஒரு எந்த ஒரு வடுவுமே கிடையாது. இதுலேருந்து இடுப்பு வரைக்கும் பொச்சி வரைக்கும் இருக்கும் அந்த வடுவு. நான் அந்த மாதிரி அந்த பிள்ளைய நான் சரி பண்ணி விட்டேன். இன்றைக்கி அவங்களும் இந்த வீடியோவை பார்ப்பாங்க, ஒரு வேளை பார்த்தா தெரியல நான் உண்மை சொல்கிறேன் பொய் சொல்கிறேன். நான் எப்படி பொய் சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி காயத்தை ஆற்றி அந்த குழந்தைய ஆக்கி வச்ச 1 மாதத்துல தான் நான் இதை போல் சூசைட் அட்டன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்கேன். ஆனால் சேரல. அடுத்தவங்க தெருமக்க பார்த்துட்டு போய் இழுத்துட்டு போய் சேர்த்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எதிர் வீட்டில் தானே அவள் இருக்கிறா. யாரோ உடையாந்து இந்த மாதிரி உன் தங்கச்சி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குன்னதுக்கு அவள் வந்து இந்த பிள்ளைய இடுப்பில் வச்சுக்கிட்டாலாம். அந்த பொட்டை பிள்ளைய இடுப்பில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வாசப்பல்ல நின்று என்ன முடிஞ்சிச்சா இல்லையா, எப்போ முடியும், எங்கள் கொழுந்தனாரெல்லாம் அறுவடையில் இருக்கிறாங்க, எங்கள் மாமியார் வீட்டில் அறுவடை நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்கெல்லாம் கொல்லை வேலையை முடிக்கணும், வரணும், வாக்கரிசி எடுக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது, எப்போ முடியுமா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறாளாம். அப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒருத்தவங்க நீலா அவங்க பேர், அவங்க செட்டியார் இன்னும் இருக்காங்க அந்த தெருவில். அவங்க தான் நீ எல்லாம் ஒரு பொண்ணு எதிரில் வந்து உக்காந்துக்கிட்டு தங்கச்சிக்காரியை சாவடிக்கிறதுக்கு வந்து குந்திரிக்கான்னு சொல்லி அவங்க சண்டை போட்டாங்களாம். அப்புறம் நான் வந்ததும் ஜனங்க ஒரு 10 நாளையில் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு கீதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் அக்காவை பற்றி தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர். அதை தான் வந்து அன்னையிலேருந்து அழுதுகிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறையா ஸ்டோரி இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், உன் பிள்ளைய நான் காப்பாற்றி கொடுத்ததுக்கு நான் எப்போ சாமல் எனக்கு எப்போ வாக்கரிசி எடுப்பானு எவ்வளோது பேசுவாளா? இதுவெல்லாம் கூட பிறந்ததுவளா? எப்படி இதுங்க மூஞ்சிலாம் முழிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே தெரியும், எல்லாத்துக்கும் உடந்த தான் எங்கள் அம்மா. எதுக்கும் அவங்க உடந்த சொல்லவும் முடியாது.